Audio Jungle. Audio Jungle. ஹலோ நண்பா, வெல்கம் டு பிஸ்னஸ் மேனியா தமிழ் சேனல். லாஸ்ட் வீடியோவில் நம்ம டீஸ்ப்ரிங்கில் எப்படி நம்ம அக்கௌண்ட்டை செட்டப் பண்ணுறது, அதுக்கப்புறம் நம்ம பேபால் அக்கௌண்ட் இல்லை பயோனியர் அக்கௌண்ட் எப்படி அதுக்குள்ளே லிங்க் பண்ணுறது அதை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பேபால் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது எப்படி, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பிஸ்னஸ் மேனியா தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நான் இந்த வீடியோவை பயோனியர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுக்கு அடுத்த வீடியோவே நான் போட்டிருக்கணும். பட் நான் இப்போ போடல. பட் பேபால் அண்ட் பயோனியர் இது ரெண்டுமே எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல். ஆன்லைன் ஏர்னிங்கில் வித்ட்ரா எடுக்கிறதுக்கு இந்த ரெண்டு அக்கௌண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் ஆல்ரெடி எல்லா யூடியூப் சேனல்லையும் போட்டிருக்காங்க பேபால் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்ட்டு. பட் இருந்தாலும் நம்ம சேனலில் போடாட்டி நான் சொல்ல முடியாதுல்ல, நீங்கள் மற்ற யூடியூப் சேனல் பார்த்து கற்றுக்குங்க அப்படின்ட்டு. பிகாஸ் எல்லா லேர்னிங் கண்டென்ட்டும் நம்ம இதிலே போடணும். ஸோ அதனால தான் நான் பேபால் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத போடுறேன். இந்த பேபால் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட ஒரு 2 திங் வேணும். அது என்னென்னா, உங்ககிட்ட டெபிட் கார்டு ஆர் கிரெடிட் கார்டு இருக்கணும். அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் இதுக்கு ஒரு ₹2 இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் ₹2, நாட் 2000. ஓகேங்களா? ஜஸ்ட் ₹2 மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அது உங்களோட கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு லிங்க் பண்ணுறதுக்கு மட்டும்தான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு மெயினான டிஃப்ரென்ஸ் சொல்லிடுறேன். பேபாலுக்கும் பயோனியருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், பயோனியரில் நம்ம இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்டை கொடுத்து அவங்கக்கிட்ட ஒரு 3 ஃபாரின் பேங்க் அக்கௌண்ட் நம்ம வாங்கிக்கிறோம். பட் பேபால் அந்த மாதிரி கிடையாது. இது ஒரு ஆன்லைன் டிரான்சாக்ஷன், ஃபாரின் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, மற்ற ஊர்லேருந்து இந்த ஊருக்கு டிரான்சாக்ட் பண்ணிக்கிறதுக்கு. பிகாஸ் இது எல்லா கண்ட்ரிலையும் இருக்கும், எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. பட் பயோனியர் அப்படி சொல்ல முடியாது. இப்போ இன்கேஸ் நீங்கள் ஜப்பான்லேருந்து உங்களுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா நார்மலாக பயோனியரில் அந்த அக்கௌண்ட் கிடையாது. பயோனியரில் ஜஸ்ட் 3 அக்கௌண்ட்ஸ் தான் இருக்குது. பட் பேபாலில் நிறைய கண்ட்ரிஸ் தராங்க. ஸோ அவங்க ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபாரின் ட்ரான்சாக்ஷனுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த பேபால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நான் 2 அக்கௌண்ட்டும் முக்கியம்தான். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பேபால் எப்படி க்ரியேட் பண்ணுறது அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நீங்கள் paypal.com அப்படின்ட்டு கூகுளில் போயிருங்க. இல்லை பேபால் அப்படின்னு டைப் பண்ணாலே ஃபஸ்ட்டு லிங்காக இதான் வரும். ஸோ நோ ப்ராப்ளம். அதுக்குள்ளே போன உடனே இங்கே சைன் அப் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்டா இல்லை பிஸ்னஸ் அக்கௌண்ட்டான்னு கேட்கும். நம்ம இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் தான். ஸோ நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. ஓகே, இங்கே இமெயில் அட்ரஸ், உங்கள் மொபைல் நம்பர், பாஸ்வேர்ட் அண்டு கன்ஃபார்ம் யுவர் பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ அதெல்லாம் ஃபில் பண்ணிடுங்க. ஓகே, நான் என்னோடய ஜிமெயில் ஐடி, மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தோடனே நம்மளோட நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஓகே, வந்துடுச்சு. ஓடிபி வந்துடுச்சு. 432774. ஓகே, என்னோடது அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. இதில் உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அட்ரஸ், நீங்கள் என்ன சிட்டி, என்ன கண்ட்ரி, பின்கோட் எல்லாமே கொடுத்துட்டு இங்கே இது 2 கிளிக் பண்ணிட்டு அக்ரி அண்ட் க்ரியேட் அக்கௌண்ட் கொடுங்க. நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஓகே, நான் ஆல்ரெடி ஃபில் பண்ணி வச்சுருந்தேன். அது ஒரு கிளிக் கொடுத்தோன்னே எல்லாம் வந்துடுச்சு. ஓகே, இதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு அக்ரி அண்ட் க்ரியேட் அக்கௌண்ட் கொடுக்கலாம். ஓகே, இப்போ உங்களோட கிரெடிட் கார்டு டெபிட் கார்டை லிங்க் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ நீங்கள் உங்கள் டெபிட் கார்டு ஆர் கிரெடிட் கார்டு கொடுத்து லிங்க் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரு ₹2 சார்ஜ் பண்ணுவாங்க. இதை நீங்கள் லிங்க் பண்ணி முடித்த உடனே உங்களுக்கு அக்கௌண்ட் எப்படி காமிக்கும்னா, உங்களோட அக்கௌண்ட் இப்படி தான் காமிக்கும். ஓகேங்களா? ஸோ எனக்கு இங்கே 2 ஆப்ஷன் தான் காமிக்குது. உங்களுக்கு இங்கே எக்ஸ்ட்ரா லிங்க் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அது உங்களுக்கு காமிக்காட்டி நோ ப்ராப்ளம். இங்கே பேமெண்ட் மெத்தட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? இங்கே லிங்க் அண்ட் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும். இது ஏன் நம்ம இந்த லிங்க் பேங்க் அக்கௌண்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நமக்கு யாராவது ஆன்லைனில் நம்ம ஏர்ன் பண்ணாலோ இல்லை ஃபாரின்லேருந்து நமக்கு டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்களோ எல்லாமே இந்த பேபால் பேலன்ஸில் தான் ஸ்டோர் ஆகி நிற்கும். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணோம்னா நம்ம இதை லிங்க் பண்ணி வைக்கணும். ஸோ அதனால தான் இது நமக்கு வேணும். ஓகேங்க, நம்ம இதுக்குள்ளே போயிடலாம். லிங்க் அண்ட் பேங்க் அக்கௌண்ட் அதுக்குள்ளே போங்க. உங்ககிட்ட ஐஎஃப்சி கோட் அண்ட் அக்கௌண்ட் நம்பர் இதெல்லாம் போட்டு இங்கே லிங்க் யுவர் பேங்க் அப்படின்னு கொடுங்க. இங்கே யூஸ் திஸ் பேங்க் ஃபார் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்ஃபர்ஸ் அப்படின்னு இருக்கும். இது என்ன அப்படின்னா, இதை நம்ம செக் பண்ணி வச்சிட்டோம்னா
நம்மளோட ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் அதாவது ஃபண்ட் பேபால் அக்கௌண்ட்டுக்கு வந்தால் உடனே நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிரும். அதுக்கு அது நம்ம கிளிக் பண்ணணும். இல்லாட்டி நம்ம போய் உட்காந்து பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ அதனால தான் இல்லை எனக்கு ஐஎஃப்சி கோடு தெரியாது அப்படின்னா நீங்கள் இந்த பேங்க் நேம் லொக்கேஷன் கொடுத்து உங்கள் பேங்க் நேம் எங்கே இருக்குது அப்படின்னு போட்டாலே இங்கே ஐஎஃப்சி கோடு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். உங்கள் அக்கௌண்ட் நம்பர் மட்டும் போட்டு இங்கே நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம். ஈஸியான வேலை தான் இது, நீங்கள் பண்ணிடலாம். லிங்க் அண்ட் பேங்க் அக்கௌண்ட் கொடுத்து எல்லாரும் உங்கள் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணிக்கிங்க. பட் இதில் நான் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் என்னன்னா, நான் அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் என்னன்னா, இதில் வந்து கனரா பேங்க் மட்டும் லிங்க் ஆக மாட்டேங்குது. என்னன்னு தெரியல. பட் அது வந்து இது கூட லிங்க் ஆகலை. பட் எனக்கு தான் லிங்க் ஆகலை அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் லிங்க் ஆகலை. ஸோ அதனால நான் என்னோட பேடிஎம் பேமெண்ட் பேங்க் லிங்க் பண்ணேன், அது லிங்க் ஆகுது. என்னோட மற்ற பேங்க் அக்கௌண்ட்ஸ்லாம் லிங்க் ஆகுது. பட் இது மட்டும் அந்த கனரா பேங்க் மட்டும் என்னோட லிங்க் ஆக மாட்டேங்குது. பட் எனக்கு தான் லிங்க் ஆகலை இல்லை உங்களுக்கும் லிங்க் ஆகலையான்னு எனக்கு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அது என்ன ப்ராப்ளம் அப்படின்ட்டு எனக்கு தெரியல. ஸோ மற்ற பேங்க் எல்லாமே லிங்க் ஆகும். ஸோ நோ ப்ராப்ளம். நான் கனரா பேங்க் லிங்கே ஆகாது அப்படின்னு நான் சொல்லலை, என்னோடது லிங்க் ஆகலை, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தாங்க உங்களோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த செட்டிங்ஸ் கிளிக் பண்ணி உங்கள் ப்ரொஃபைல் நேம் எல்லாத்தையுமே ஃபுல்லாக ஃபில்அப் பண்ணி வச்சுருங்க. இவ்வளோதாங்க பேபால் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது. ரொம்ப ரொம்ப ஈஸி. இது வந்து எல்லா பேமெண்ட்டுக்கும் யூஸ் ஆகும். ஸோ அதனால தான் நான் அந்த வீடியோ போட்டேன். இதுக்கு வந்து நீங்கள் ஒரு ₹2 ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் உங்களுக்கு எதாவது டவுட்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிஸ்னஸ் மணியா தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிஸ்னஸ் மணியா தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.